அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஏ vlog. இன்னைக்கு வந்து நம்ம கறி சுட்டு சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும். அடுப்பு கறி, அப்புறமா வேற என்ன, மண்ணெண்ணெய் வாங்கணும். மண்ணெண்ணெய் முக்கியமானது. மண்ணெண்ணெய் வாங்கணும். அப்புறம் வேற எதுவும் வாங்கணுமோ? அப்புறம் வந்து இந்த கறி சுடும் போது மேலே தடவும்ல பட்டர்லாம், அதெல்லாம் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு மயோனைஸ் அடிக்கிறதுக்கு முட்டை இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ வாங்கிட்டு வர போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? வெற்றி குறியாம். சரி, இப்போ வாங்க வீடியோ உள்ள போகலாம். ஸ்டார்ட். வாங்க 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 வாங்க. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்தோம். இந்த பைக்கும் உங்களுக்கு ஓட்ட தெரியாது. பைக்கே ஓட்டவே வராது. பல்சர் இந்த மாதிரி கியர் வண்டி ஓட்டிடுறேன். ஆக்டிவா ஸ்கூட்டர்லாம் ஓட்டுறது. மண்ணில் காசு கொடுத்துட்டீங்களா அண்ணன்ட்ட? ஜிபே பண்ணணும். எல்லாருக்குமே ஆக்டிவாக தான் ஈஸியாக இருக்கேன். உங்களுக்கு ஓட்ட தெரியாது. சரி, தூக்குங்க அடுப்பையும் கம்பியை. ஒரு வழியாக அடுப்பும் கம்பியும் வாங்கிட்டோம். அடுப்பை யார் தூக்குவா? பார்த்து. இல்ல ஒரு அடுப்பை தூக்க சொன்னா இல்ல எத்தனை நல்லா போடுறேன். தூக்கிட்டு போங்க வாப்பா மேலே. 1 hour later. குளிச்சுட்டு ரெடியாகி வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாமே ரெடியாக இருக்குது. நாங்களும் ரெடியாக இருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நேற்று கறி ரெடி பண்ணி மசாலாலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூடு பேஸ்ட்டு போட மறந்துட்டாங்க. அது இப்போ தான் இன்றைக்கி தான் ரெடி பண்ணுறோம். அதுவும் எனக்கு உண்மையிலே இன்ன வரை ஞாபகம் வரல. ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் இருக்கிறியே நேற்று அப்படின்னு சொல்லி. அதில் ஞாபகம் தான் போடுறேன். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம கறியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். டேஸ்ட்டுக்காக தானே. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, மூடி வச்சாச்சு. சுடுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ மயோனைஸ் அடிக்க போகிறோம். ஆளே இல்லை போட்டோ. உப்பு கொஞ்சம் கேன் போட்டுக்கோங்க. நிறைய போட. மிளகு தூள் கொஞ்சமாக, பூண்டு. நல்லா முட்டையை பீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ எண்ணெயை ஊற்றிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிச்சுக்கிடுவோம். ஓகே. மயோனைஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. எண்ணெய் ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மயோனைஸ் ரெடி பண்ணிக்கிறோம். லைட்டாக சீனி போட்டுக்கிறோம். சிவா, மைனஸ் ரெடியா? ஆமாம், ரெடி ஆகிட்டே இருக்குது. அரைச்சிக்கிட்டு இருக்கிறேன். டேஸ்ட் பாருங்க. இன்னும் ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிக்கல.
நல்லா கெட்டியா பண்ணியிருக்கிறேன். சூப்பர். தேங்க்யூ. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மயோனைஸ் ரெடி. நல்லா வலிச்சு ஊத்துங்க, மயோனைஸ் வேஸ்ட் பண்ணாம. அடுப்பு கறிலாம் ரெடி பண்ண போகிறோம். அடுப்புலாம் வந்துருச்சு. எங்கள் வீட்டு முடுக்கு பக்கம் இது, இங்கே வச்சு தான் நாங்கள் கறி சுட போகிறோம். எல்லாத்தையுமே கொட்டனே? கொஞ்சம் கொட்டுங்க போதும். அதாவது என்னன்னா கறி வந்து நம்ம மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் வச்சு பண்ண போகிறது இல்லை, கற்பூரம் வச்சு தான் பண்ண போகிறோம். ஏன்னா மண்ணெண்ணெய் எங்கேயுமே கிடைக்கல. அது இல்லாமல் இது பெட்ரோல், டீசல் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வயிற்று அதாவது மண்ணெண்ணெய் வந்து கிடைக்கல, இருந்தாலும் பெட்ரோல் வச்சு ஊற்றி அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் அந்த அண்ணன் அந்த கறி வாங்கினோம்ல, அந்த அண்ணன் சொன்னாங்க அது வச்சு ஊற்றி புகையை வச்சு எரிச்சு சாப்பிடாதீங்க, ஏன்னா அது சிக்கன் சாப்பிட்றனால வயிற்றுக்குள்ளே தானே போகும். ஸோ அதனால் அது உடம்புக்கு கெடுதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது குடல் புண்ணு அந்த மாதிரிலாம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அதை நம்ம தவிர்த்துக்கிட்டோம். அவ்வளோதான் ஒரு ஐடியா கொடுத்தாங்க, கற்பூரம் வச்சு கொளுத்துங்க நல்லா எரிஞ்சிரும் அப்படின்னாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். கற்பூரம் ரெடி கொளுத்துறதுக்கு. இங்கிலீஷா? தீப்பட்டி பெட்டியா? ம், தீப்பெட்டியில் பத்து தான் பாருங்க போச்சே. வாவ், சூப்பர் சூப்பர். இது நல்ல ஐடியா தான். பெட்ரோலு, டீசலு, மண்ணெண்ணெய் எதுவும் இல்லாமல் கற்பூரத்தை வச்சு ஈஸியாக பற்றிடலாம். ஹாய், குப்பு 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 குப்புன்னு எரியுது. போதுமாம்மா, பார்த்துக்கிட்டு போடுங்க. பேப்பர் கூட நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம்ல. அமர்ற மாதிரிலாம் தெரியுது. தீ எரியுது, ஆனால் ஒரே பக்கமாக பிடிக்கும். நான் என்ன சொல்கிறேன், வண்டியில் பெட்ரோல் இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்து தொலைச்சி விடுங்க. பரவாயில்லை, ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கற்பூரத்தையே தேடுறாக பாவம், முடியலை. சரி, நீங்கள் பெட்ரோல் எடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் பைக்லேருந்து பிடிச்சிட்டு வாங்க. அவளுக்கு வந்து பெட்ரோல் ஊற்றி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு மனசு வர மாட்டேங்குதான். அந்த அண்ணன் சொன்ன மாதிரி நடுவுக்குள்ளே ஃபுல்லாக கற்பூரத்தை போட்டு பற்றி பார்ப்போம் வருதாண்டு. ரெண்டு டப்பாவையும் காலி பண்ணிட்டீங்களோ? ஒரு டப்பா. அந்த மாதிரி மேலே போடாதேம்மா, நல்லா பிடிச்சதுக்கப்புறம் போடுவோம். பேப்பரில் தான்மா பிடிக்குது. வேஸ்ட்டு. பாருங்க, நான் போட்டு தேவையில்லாத வேலையை. மொத்தமாக தட்டி விட போகிறாங்களா? எல்லாமே வேஸ்ட்டு தான். ஒருவேளை கற்பூரம் பத்தலையோ? அமர்ந்துரும் பாருங்களேன். என்ன பண்றிய?
நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா. பாப்பா லைட்டாக பெட்ரோலை ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். டைமு வேஸ்ட்டு மக்களே. 2 சிரட்டை போட்டோம். ஆமாம் சிரட்டைனா தேங்காய் சிரட்டை. அதான் அது மட்டும் எரியுது. சிரட்டை வாங்கி போட்டு தான் 40 சிரட்டை. இப்போ எங்கள் பாப்பா ஒரு இடத்துல போய் மண்ணெண்ணெய் பார்க்க போயிருக்குறாங்க. மண்ணெண்ணெய் கிடைக்குதா இல்லையான்னு தெரியலை. அப்படி இல்லைன்னா பெட்ரோல்னா டீசல் சரியா ஊற்றி விட்டு கொளுத்தி விட்டு சாப்பிட்ற வேண்டியதுதான். ஆனால் ஒரு வழியாக சிக்கன் சுட்டு சாப்பிட்டே ஆகணும். என்ன சொல்கிறியா? சாப்பிட்டே ஆகணும். இங்கே பாருங்க, ஒரு வழியாக கொஞ்சம் கேன் மண்ணெண்ணெய் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. திலா நல்லா இன்னைக்கு கறி சுட்ட மாதிரி தான். அல்லா அல்லா சுத்தமா வந்துருச்சு. இப்ப என்ன செய்ய போறியா? இங்க பாருங்க, ஒரு மாதிரி படப்படன்னு எரியுது. அதுக்கப்புறம் அமர்ந்துருது. நல்லா வீசுங்க. நல்லா நல்லா வருதா? பிடிக்குது. வாங்க அப்படியே வீசுங்க. ஊற்றுங்க மண்ணெண்ணைய. ஓகே. லூசு மனுஷன் நிறைய ஊற்றி விட்டு. இப்போ நம்ம வந்து வர்ற அந்த புகையிலே வச்சுருவோம். கங்காது அதுலேயே அந்த கறியை வச்சுருவோம். இங்கே பாருங்க, கறியை சுட போகிறோம். ஓரளவு ஓகே. இப்போ எல்லாமே நல்லா தீ பிடிச்சிருச்சு. கங்கா இருக்குது. நல்லா கிரிப்பாக மாட்டி விடு. இப்போ நம்ம பட்டரை உருக்கி எடுத்துக்கிற போகிறோம். கறிக்கு பட்டர் மெயினில். ஸோ அதனால் இதை வச்சுருக்கிறேன் அடுப்பில். உருக்கி எடுத்துக்கிற போகிறேன். அப்படியே ஃபுல்லாக உருக்கி எடுத்துருவோம். பட்டர் வேஸ்ட்டாக போகும். திறந்தே பட்டரை போடுங்க. ஓகே. முடி நல்லா பிடிக்குதுமா. தீயை ஆஃப் பண்ணனே. கறி கருவிறேன். கறி கருவிற. நீங்க கம்பியை தூக்கிட்டு மறுபடியும் வைங்க. கம்பியை தூக்குங்க. 2 என்ன செய்யுது பாருங்கள். தீயை பிடிக்க வச்சு நல்லா வெந்துக்குதா? பேர்வை சிந்தி உழைக்கிறா. நம்மளுக்கு ஈஸியானது வேலை கடையில் வாங்கி சாப்பிட்றது தான். ஓபன் பண்ணி பாருங்க. வேவுதா? இந்த சைடு வேவலாம். அந்த இதை திருப்பி விடுங்க. நான் திருப்பவா? சூப்பர். இங்கிட்ட இன்னும் வேவலை. கறி ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சிருவோம். அழகா வெந்துருச்ச. சுடுது. ஓ, நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப வாசம் பிரமாதம்.
லெக்கு நல்லா வேவட்டும். இன்னும் கொஞ்சம் அதை தூக்கிடுங்க. லெக் எனக்கு வேணும். லெக்கு 4 லெக்கு இருக்குது, எனக்கு இருக்குது கண்டிப்பா. அதை வாங்கி அப்படியே போடுங்க, கொஞ்சம் நேரம் வேவட்டும். இந்த சைடு பச்சையா தெரியுற போய் போதுமா? வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. அது அம்மா காட்டு, அதுக்கு பால் கடக்கட்டு தெரியுதா? நல்லா சுட்டுட்டோம் கறியை. கறி உள்ளக்க உழுவ போகுதுன்னு எந்த கிட்டியாச்சு எடுக்கிறாங்க பாருங்க. கிட்டி வர்றதுக்குள்ள அவசரம். அம்மாடே கறி விருந்தா இன்னைக்கு. கடியா அவ்வளோ பாரு. போதும் தம்பி, பட்டரை தூக்கி திருப்பணிலோ. ஆமா, பட்டரை தூக்கி வைமா, ஆத்திக்கிட்டிக்க. பட்டரை ஆத்திக்கிட்டிக்கிறான். அம்மா வந்து என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில் போய் கறி சுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னான். அது வந்து ரோபோட் மாதிரி நிற்கிறான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வீட்டிலேயே கறி சுடுற மாதிரி போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு தோட்டத்தில் போய் நல்லா கறியை சுட்டு சாப்பிடுவோம். பட்டர் தர உரியலா என்ன விளைக்குது? என்ன செய்யறிய? கறியை களவானு திங்கிறீங்களோ? மண்ணெண்ணெய் குடிக்கும். அம்மா சிரிச்சு மாயிரம். மண்ணெண்ணையை குடிச்சாங்களாம். கறி இப்போ இங்கே வச்சது தப்பாக போச்சு. ஒரு துண்டாக வாய்க்குள்ளே போயிட்டு இருக்குது உங்களுக்கு பாருங்க. வாப்பாக்கு அடுத்து மவனாயிக்கிறான். எடுத்து நைஸாக வாயில் விட்டுட்டிக்கிறான். இங்கேக்குள்ளே வச்சது இப்போ தப்பாக போச்சு. எத்தனை பீஸ் எடுத்தா? அந்த இது ஃப்ரீ ஆயிடுச்சான்னு பாருங்க. சுட்டு விட்டுருச்சு. அவ்வளோ அவசரம், சுட்டு பொசுக்கிருச்சு. டேய், இந்த நாய் களவாண்டி சிரிக்குது. போனாய நீ போனாய. இவ்வளோ சிரிக்கிற சிரிப்பு நான் வேற எதுக்குமாக்கு நினைச்சுக்கிட்டேன். கறியை களவாண்டு தின்னுட்டிக்கிறா. இங்க பாருங்க, அவ்வளோத்தையும் குரம்பி தின்னுட்டிக்கிறான். அவ்வளோதான், இதான் தேர்ட் பேட்ச். இதோட கறி ஃபினிஷ் ஆச்சு. கறி ஃபினிஷ் ஆகுது, அடுப்பு கறியுமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. இல்லாமல் கரெக்டாக வந்துடும். 3 இது சூட்டாச்சு ஃபுல் கறி. இது வெந்துருச்சான்னு பாருங்க. இன்னும் வேகலை, வைங்க. வெந்துருச்சா? ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தா கீழே போட்டுறாதிய. அஃபீஸ் எங்க வர்றிய? அம்மா கறி சுட்டுட்டிக்கிறேன். எங்க வர்றிய? ஹாட் பாக்ஸில் வச்சுருவோம். சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ண போகிறோம். நான் செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் செய்யலை. சரி, காண்ற வரை வைப்போம். அந்த ஃபீதப்பா இங்கே வந்துச்சு. கறி சுடமா? கேமராவை பார்த்தா சிரிச்சுக்கிடுவா. பாப்பா பார்த்து சிரிக்கிறீங்களோ? அஃபீதப்பா இங்கே பாருங்க, கேமரா பாருங்க. சிரிச்சிருவீல கேமரா பார்த்தா. இல்லையா, கறியெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு பாருங்க. கறி வச்சு அஃபீத் ஆலினா வருது. அஃபீத் கறி சாப்பிட்றீங்களா? கறி சாப்பிட்றீங்களாடி? அஃபீத் அங்க பாருங்க. என்ன சிரிச்சிருவா. ஒரு வழியாக கறியெல்லாம் சுட்டு முடிச்சு ரெடியாக உட்காந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. ஹலோ மக்களே, வாங்க நீங்களும் சாப்பிட. எல்லாருமே ரெடியாகும். இந்த இருக்குது பாருங்க, சிக்கன் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் இது மயோனைஸ். அம்மா ஓடி வந்து இடிக்கிறாங்க பாருங்க மக்களே. அம்மா எவ்வளோ அவசரமாக ஓடி வர்றாண்டு. பார்த்தவொடனே ஒரு பொன் சிரிப்பு போட்டுருவா. உட்காருங்க. சூப்பர். இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, நம்ம சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் மாமியார் வீட்டுக்கு எடுத்து வைக்கணும். ஸோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்க போகிறோம். தொட ஆடி தொட 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 சாப்பிடுவோம். சூப்பர் சூப்பர். நம்பவும் இல்லை, என்னால் நான் தான் பண்ணேன்னு நினைக்கும் போது. நாங்கள் ஃபேமிலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. அப்படி இருக்கு பாருங்க லெக் எப்படி சாப்பிட்ற அம்மா இருக்கு.
இங்க இருக்கா? இந்தா. இந்தா. பெருசா தர குடி. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா. கறிக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அம்மார் மயோனைஸை வையப்பி. கறி இந்த பாருங்க திண்டிட்டு இருக்கிறோம் எல்லாரும். உங்களுக்கு தரேன், இப்போ பிச்சு தரேன், மம்மி பிச்சு தரேன் இருங்க. ஆளிக்கு கறி வேணும். நீங்க நல்லா இருக்கா? சரி ஓகே, பாப்பாட்ட கொடுங்க பிச்சுட்டு. சரி, அடுத்த மாதம் கல்யாண நாள் வருது. அப்புறம் அஃபீருக்கும் பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது. ஆமாம், உங்களுக்கு பர்த்டே. அப்புறம் வந்து அடுத்த மாதம் என்ன செய்யும், ஸ்பெஷலான டேலாம் வர்றதுனால தோட்டத்துக்கு போய் இதே மாதிரி கறி சுட்டு சாப்பிடுவோமா? முழு கோழியாக கிரில் பண்ணி சாப்பிடுவோம். பாருங்க சொல்லிட்டாங்க. அதனால அடுத்த மாதம் வரை இருந்துட்டு தான் அடுத்த துபாய்க்கு போகணும். அடுத்த மாதம் வந்து அஃபீருக்கு பர்த்டே வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட அனிவர்சரி வருது. இதுவரை என்னோட அனிவர்சரிக்கு உங்க இருந்தது இல்லை. ஆமாம், ஆலிவுக்கும் பர்த்டே வருது. சும்மா அது அடுத்த மாதம் வரனால இருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் இருக்கிறா நான். அப்புறம் வந்து இதுவரை எனக்கு ஒரு பாட்டு எதுவுமே டெடிகேட் பண்ணது இல்லை. நீங்கள் லவ் பண்ணுறீங்க, அதிகமாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுங்க. இந்த கறி சுடுங்கிற பேரில் என்னை படாத பாடு எடுத்துருச்சு. அதனால உனக்கு நான் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணா இந்த பாட்டு தான். என்ன பாட்டு? மரத்தடியில் விக்கிது பார் நொங்கு, நீ சீக்கிரமா வாங்கி போடு பங்கு, நீ செத்து போனா ஊதுவாங்க சங்கு, நீ செத்து போனா ஊதுவாங்க சங்கு, என் மேலே அன்பு இருந்தா தூக்கு போட்டு தொங்கு.